சென்னை உழைப்பாளர் சிலையின் முன்பு தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். வெவ்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கைது நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையின் முன்பு தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை கைது செய்தனர். எங்களுடைய போராட்டம் தொடரும் சார். மூணு நாளா உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய உழைப்புக்கோசரம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரே இடத்துல எங்க விட எங்கேயுமே விடாம எங்களை வந்து துரத்திட்டே இருக்காங்க. போலீஸ் தீவிரவாதி மாதிரி எங்களை எல்லா இடத்துலயும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன? இடம் இல்லாம இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. எங்களுக்கு எல்லாருமே 3 நாளா நாங்க உண்ணாவிரதம் இருக்கோம். இன்னமும் எங்க போராட்டம் தொடரும் சார். சென்னையில் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் கைது செய்யப்பட்டனர். மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்காக மாநிலம் முழுவதும் 1600 சிறப்பு பயிற்றுநர்கள் உள்ளனர். கடந்த மாதம் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் அனைவருக்கும் ஊதிய உயர்வு வழங்கப்பட்ட நிலையில் சிறப்பு பயிற்றுநர்களுக்கு மட்டும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் 25 ஆண்டுகளாக பணியாற்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இது தொடர்பாக டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். 25 வருஷமா வேலை செய்யறோம் சார். ஒரு பணியாணை கிடையாது, இபிஎஃப் பிடித்தம் கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. இப்போ தீபாவளி இதுக்கெல்லாம் முன் பணம் கொடுப்பாங்க, அது கூட எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த சலுகையும் கிடையாது. எத்தனையோ பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இதுல இருந்து வெளியில போகும்போது வெறும் கையோட போறாங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது? அப்படிதான் அழுது எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இறந்திருக்குது. என்னுடைய கணவர் வந்து மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு வேலை செஞ்சிருக்காங்களே, ஆனா ஒண்ணுமே இல்லாம வெறும் கை வீசிட்டு வந்திருக்கிறாரு. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுதுன்ட்டு கலங்கி நிக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. இன்னும் வெள்ளி விலை ஓராண்டுக்குள் 1 கிலோ 1,50,000 ரூபாயை எட்ட வாய்ப்புள்ளதாக மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் கணித்துள்ளது. நடப்பாண்டில் வெள்ளி முதலீடு இதுவரை 37% லாபத்தை கொடுத்துள்ளது. இந்நிலையில் வளர்ந்து வரும் தொழில் தேவை, குறிப்பாக சூரிய மின்சக்தி, மின்சார வாகனங்கள், 5G தொழில்நுட்பம், அமெரிக்காவில் வட்டி விகிதம் வீழ்ச்சி போன்ற காரணங்களால் வெள்ளியின் விலை மேலும் அதிகரிக்கும் என அந்நிறுவனம் கணித்துள்ளது. உலகிலேயே முதன்முறையாக தங்கத்தைப் போல கையிருப்பில் வைக்க ரஷ்யா வெள்ளியை வாங்கத் தொடங்கியுள்ளது. அதேபோல சவுதி அரேபியாவும் வெள்ளி ETFகளில் முதலீடு செய்து வருகிறது. நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்தியா 3000 டன்கள் அளவிற்கு வெள்ளியை இறக்குமதி செய்துள்ளது. சிறு முதலீட்டாளர்களும் வெள்ளி ETFகளில் முதலீடு செய்து வருவது அதிகரித்துள்ளது. இதுபோன்ற காரணங்களால் வெள்ளி விலை வரும் நாட்களில் புதிய ஏற்றங்களை காண வாய்ப்புள்ளதாக மோதிலால் ஓஸ்வால் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. காணாமல் போன 3 பேரை தேடி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் இருந்து சுமார் 300க்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி மரக்கடையில் பேசுவதற்கு காவல்துறை 23 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், திருச்சி மாவட்ட நிர்வாகி கரிகாலன் இருவரும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்தவுடன் அனுமதி கடிதத்தை காவல்துறை துணை ஆணையர் சிபின் வழங்குவார். திருச்சி மரக்கடையில் காலை 10:30 மணியளவில் இருந்து 11 மணி வரை மட்டுமே விஜய் பேச முடியும். காலை 9:30 மணியளவில் மரக்கடை பகுதிக்கு தொண்டர்களை வரவழைத்திருக்க வேண்டும். சாலை வலம் நடத்தக்கூடாது. விஜய் வரும்போது அவருடைய வாகனத்திற்கு முன் பின் 5 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என காவல்துறையின் தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் அனைத்தும் தாவைக்காவினரே செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகள், கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வரக்கூடாது. பொதுமக்கள் யாருக்கும் போக்குவரத்தில் இடையூறு செய்யக்கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ள CP ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேற்றுமையில் ஒற்றுமை காணும் குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பொன்னீட்டில் எழுதப்படும் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். தனது பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்திற்கு எடுத்துச் செல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
திருச்சி ஆலத்துடையான்பட்டி ஊராட்சியில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் விடுமுறை அளித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடத்தப்பட்டதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படும் வகையில் அரசு பள்ளியை திமுகவின் விளம்பர நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தி இருப்பது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் எக்ஸ் தள பதிவில் அவர் கண்டித்துள்ளார். ஏழை மாணவர்களின் பள்ளிதானே என்பதால் தான் அலட்சியம் காட்டப்படுவதாகவும் இதற்கு தேர்தலில் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்றும் அண்ணாமலை எச்சரித்துள்ளார். முக்கியமான கனிமங்களை தோண்டி எடுக்கும் பணியை மேற்கொள்ளும் முன்பு பொதுமக்களுடன் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு கருதி இந்த விதியை திருத்தி இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அணுசக்தி போன்றவற்றுக்கு பயன்படுத்தும் கனிமங்கள் உள்ளிட்டவற்றுக்கு இவ்விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி அமைச்சகங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த அனுமதிகள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த நிபுணர்கள் குழுவின் பரிசீலனைக்கு உட்பட்டது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. கனிம சுரங்க பணிகளால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, விளைநிலங்கள் பாழாகிறது என்று புகார்கள் உள்ள நிலையில் சுற்றுச்சூழல் துறையின் நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த 2 நாட்களாக கலவர பூமியாக மாறியிருந்த நேபாளத்தில் இன்று அமைதி திரும்ப தொடங்கியுள்ளது. ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலகியுள்ள நிலையில் ராணுவம் ஆட்சியை தன் கைவசம் எடுத்துள்ளது. காத்மண்டு உட்பட முக்கிய நகரங்களில் ராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டுக்கு உள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் மிக அவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும் என்றும் ராணுவம் அறிவுறுத்தியிருக்கிறது. ராணுவ வாகனங்கள் சாலைகளில் ரோந்து வருகின்றன. விமான நிலையங்கள் 2வது நாளாக மூடப்பட்டுள்ளன. நேபாளத்தில் இயல்பு நிலையை மீட்க பல்வேறு கட்டுப்பாடுகளை ராணுவம் அறிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டங்கள், வன்முறைகள், ஆயுத பயன்பாடு, பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்துதல் போன்ற எந்த நடவடிக்கையும் கிரிமினல் குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணுவம் கூறியுள்ளது. மாலை 5 மணி வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு பின்பு மறுநாள் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் தங்கள் வசமுள்ள ஆயுதங்கள், வெடிப்பொருட்களை தங்களிடம் ஒப்படைக்க ராணுவம் எச்சரித்துள்ளது. தவறினால் கடும் நடவடிக்கை பாயும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிலவிய பதற்றமான சூழலை பயன்படுத்தி ஒரு கும்பல் கொள்ளையில் இறங்கியுள்ளது. ஒரு கடையில் இருந்த டிவி, ஏசி போன்ற பொருட்களை அந்த கும்பல் எடுத்துச் சென்றது. இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணுவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நிலவும் பதற்ற சூழலை பயன்படுத்தி சிறை கைதிகள் தப்பிச் சென்ற சம்பவங்களும் நடந்துள்ளன. நேபாளத்தில் அரசு கவிழ்ந்துள்ள நிலையில் புதிதாக வந்துள்ள ராணுவ நிர்வாகத்திடம் போராட்டம் நடத்திய இளைஞர்கள் புதிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அரசமைப்பு சாசனம் திருத்தி எழுதப்பட வேண்டும் என்றும் கடந்த 30 ஆண்டுகளாக பதவியில் இருந்த அரசுகள் செய்த ஊழல்கள், முறைகேடுகள் குறித்து விரிவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் இளைஞர்கள் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது கொல்லப்பட்டவர்களை தியாகிகளாக அறிவித்து அவர்களுக்கு தேசிய மரியாதையும் அவர்களது குடும்பத்தாருக்கு உதவிகளும் வழங்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வேலை வாய்ப்புகளை அதிகரித்து சமூக பாகுபாடுகளை களையவும் முயற்சிகள் தேவை என்று இளைஞர் குழுக்கள் கோரியுள்ளன. நேபாளத்தில் வன்முறை காரணமாக காத்மண்டு விமான நிலையம் திடீரென மூடப்பட்டது. முன்னறிவிப்பின்றி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதால் 300 முதல் 400 பயணிகள் அவதிக்குள்ளாகினர். விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது குறித்து விமான சேவையை வழங்கும் நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பையும் வழங்காததால் பயணம் எப்போது தொடங்கும் என்பது தெரியாமல் பயணிகள் தவிப்பதாக இந்தியாவைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர் பிரீத்தி சௌத்ரி தெரிவித்திருந்தார். விமான நிலையத்தில் 3 பேர் மட்டுமே பாதுகாப்பிற்கு உள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து காத்மண்டு இந்திய தூதரகத்திலிருந்து அதிகாரி ஒருவர் வந்து 125 இந்தியர்களை தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்தார். After almost 24 hours of being at the international airport in Nepal, the Indian embassy has dispatched an army officer to escort all of us out to safe hotels. We are going to do this in groups. We are 125 people here. காசாவை தங்கள் பிடிக்கும் முயற்சியிலும் கொண்டுவர இஸ்ரேல் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது. காசாவிலிருந்து வெளியேறுமாறு பொதுமக்களை இஸ்ரேல் எச்சரித்து வருகிறது. இதனால் பலர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியேறி வருகின்றனர். வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்து வண்டியில் கட்டிக்கொண்டு மக்கள் சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர்.
இதனால் இன்னும் சில நாட்களில் காசா முற்றிலும் காலியாகி அதன் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் எடுத்துக் கொள்ளும் என்று தெரிகிறது. வாக்கை திருடியவர்களே அரியணையை விட்டு இறங்குங்கள் என்பதே தற்போதைய தங்களின் முக்கிய முழக்கம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராய்பரேலியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், ஜனநாயக உரிமைகளை பறித்து தேர்தல் முறைகேடுகள் மூலம் ஆட்சி அமைப்பதாக மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். மக்களின் குரலை ஒடுக்கும் பாரதிய ஜனதாவின் முயற்சிகளை காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்த்து போராடும் என்றும் அவர் உறுதியளித்தார். கன்னியாகுமரியில் கட்டப்பட்ட கண்ணாடி பாலத்தில் சுத்தியல் விழுந்ததால் சிறு கீறல் ஏற்பட்டதாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் வகையில் சுமார் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்ணாடி பாலம் கட்டப்பட்டது. நாள்தோறும் சுமார் 8000 சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து சுத்தியல் விழுந்ததில் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். பின்னர் விரிசல் விழுந்த கண்ணாடி இரவில் நீக்கப்பட்டு புதிய கண்ணாடி பொருத்தப்பட்டது. இந்நிலையில் கண்ணாடி பாலம் உறுதியோடு இருப்பதாக அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார். இந்த இரண்டு பகுதியினுடைய பாலத்தை இணைக்கிற மேல இருக்கிற தூண், அந்த தூணை ஒரு செக் பண்ணணும், அந்த போல்டு நட்டெல்லாம் செக் பண்ணணும் என்ற அடிப்படையில் இந்த பராமரிப்பு பணியை பார்த்து கொண்ட ஒப்பந்ததாரர் மேலே ஏறி செக் பண்றார். செக் பண்ணும்போது ஒரு சுத்தியல் அந்த அதையும் தவறி கீழே நேரடியாக விழுது. அது விழுகிற பொழுது அந்த கண்ணாடியில் ஒரு சிறு கீறல், உடைப்பில்ல, சிறு கீறல் ஒன்று விழுது. ஒட்டுமொத்த பாலத்தில், அந்த கண்ணாடி பாலத்தில் 650 பேர் நிக்க வைக்கலாம். அவ்வளவு தாங்கு திறம் கொண்டது. 650 பேர் அட் ஏ டைம் அதில் பயணிக்கலாம். அந்த அளவுக்கு தாங்கு திறம் கொண்டது. சிறப்பாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, பலரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட்டக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் தொழிற்சாலை பணி நேரத்தை 9 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக உயர்த்தும் சட்ட திருத்தத்துக்கு மாநில சட்டப்பேரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இந்த மசோதா பெண்கள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இரவு பணி புரியவும் அனுமதிக்கிறது. புதிய முதலீடுகளை ஈர்க்கவும், தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும், புதிய வேலைகளை உருவாக்கவும் இது உதவும் என்று தொழில்துறை அமைச்சர் பல்வந்த் சிங் ராஜ்புத் தெரிவித்தார். ஆனால் அரசின் மசோதாவால் தொழிலாளர்கள் உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவாரி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஊரடங்கு உத்தரவுக்கு மத்தியில் ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். கிடிப்பூர் நகரில் ஊரடங்கு உத்தரவு அறிவிப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக இளைஞர்கள் தூய்மை பணியை மேற்கொண்டனர். ஏகோ சாக்தி போன்ற அமைப்புகள் இந்த தூய்மை பணிகளுக்கு வழிகாட்டியாகவும் தன்னார்வலர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்து வருகின்றன. ஊரடங்கு உத்தரவு மற்றும் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பிறகு தூய்மை பணிகளை முழுவீச்சில் தொடங்கவும் இந்த அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன. இந்தோனேஷியாவில் உள்ள சுற்றுலா தீவான பாலி தீவில் பெய்த கனமழையால் 6 பேர் உயிரிழந்தனர். டென்பசார் நகரில் 2 கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் மட்டும் 4 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாலைகள் துண்டிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அவசர கால சேவை குழுக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
Something to bowloi. Adi Tuhan. 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 Something. ஜிஎஸ்டி குறைப்பால் கார்களின் விலை 3,27,000 ரூபாய் வரை குறைக்கப்படும் என்று போக்ஸ்வேகன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பின் முழு பலனும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள அந்நிறுவனம் எஸ்யூவி டிகுயன் ஆர்-லைன் கார்களின் விலை 3,26,000 ரூபாய் வரை குறையும் என்று கூறியுள்ளது. சிறிய கார்களுக்கு ஜிஎஸ்டி 28% 18% குறைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான எத்தக்கோவில், பாலக்கொம்பை, வண்டியூர், மேல்கிழார்பட்டியில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து மழை காரணமாக அப்பகுதி மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. அமீர்பாளையம், வெங்கடாச்சலபுரம், இருக்கன்குடி, மேட்டமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றோடு 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. பாண்டூர், செம்மங்கூர், செங்குறிச்சி, குன்னத்தூர், நாச்சியார்பேட்டை, காட்டு நெமிலி ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான காலநிலை உருவானது. சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம், மேல்மங்கலம், வடுகப்பட்டி, கும்பக்கரை, சோத்துப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், காமராஜர் நகர், புகண்டப்பள்ளி, ஜூஜுவாடி, குறிஞ்சி நகர், சாந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகன ஓட்டிகள் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விஜய் குறித்த கேள்விக்கு முதலில் அவர் ஸ்கிரீனை விட்டு வெளியே வரட்டும், பார்க்கலாம் என்று தெரிவித்துள்ளார். ஸ்கிரீனுக்கு பின்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, வெளியில் வரட்டும் பார்ப்போம். சனிக்கிழமைகள் மட்டும் கேம்பெயின் வச்சிருக்காரு. அதுக்கு எனக்கு சனிக்கிழமை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வச்சாலும் எங்க பணியை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். என்டிஏ கூட்டணியில் இணைய நிபந்தனை வைக்கவில்லை என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் சென்றார். என்னை பொறுத்தவரையில் கட்சி இணைவது குறித்து நான் எந்தவித டிமாண்டும் வைக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி சரின்னு சொல்லிட்டா நீங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான பல பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்கிறதுல. இன்னைக்கு 6 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுகிற நேரத்தில் நாங்கள் யோசனை செய்வோம். ஒற்றுமை என்ற பெயரை வைத்துக் கொண்டு அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என நினைப்பவர்களுக்கு தோல்வியே வரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்-பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர் செங்கோட்டையனின் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக பேசினார். ஒரு சில பேர்களுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டிருக்கலாம். தங்களுடைய இயலாமையினால அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பொறாமை தீயினாலே இன்றைக்கு அவர்கள் தங்களை தாங்களே இன்றைக்கு தடமாற்றிக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒற்றுமை என்கிற பெயரை வைத்துக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விண்ணளவு உயர்ந்து கொண்டிருக்கிற அந்த செல்வாக்கிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு காண்கிற அந்த வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கெல்லாம் தோல்வியைத்தான் புரட்சித் தலைவி அம்மாவும் புரட்சித் தலைவி நம்முடைய ஆன்மா புரட்சித் தலைவருடைய ஆன்மா இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தோல்வியைத்தான் தருவார்கள்.
மூத்தவர்கள் முன்னவர்களே இப்படி செய்தார். எளியவர்கள், சாமானியர்கள் என்ன செய்ய முடியும்? எங்கே போக முடியும்?